வணக்கம் மக்களே, இன்றைக்கி தான் பாண்டிச்சேரியில் கடைசி நாள். ஸோ அதனால தான் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நண்பர்கள்லாம் விட்டு பிரிய போகிறோம். எல்லோரும் ஒர்க்கெலாம் விட்டுட்டு ஒரு 3 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ திருப்பி எல்லாருமே வளபடி ஒர்க்குக்கு போகணும். எனக்கு ஒர்க் இல்லை, அது வேறு விஷயம். பட் நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புறப்ப ஸ்பீக்கர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அப்படியே நைஸாக கிளம்பிட்டேன். நாங்கள் கேபை புக் பண்ணோம். பட் கேப் வர ரொம்ப நேரம் ஆனதுனால ஆட்டோவிலே அப்படியே ஏறி போயிடலாம்னு சொல்லிட்டு 5 பேர் ஒரு குட்டி ஆட்டோவில் போனோம். செம்மையாக இருந்தது. போலீஸ்ட்டை மாட்டியிருந்தோம்னா பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படியே மாலுக்கு போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை அங்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு குட்டி தோசை போட்டு அப்படியே உட்காந்தாச்சு. அதே மாதிரி அந்த நேரத்தில் தான் அப்சஷன் ஒரு படம் வந்ததை பார்க்கணுன்னு நானும் நம்ம நண்பர்களும் பேசிக்கிட்டே இருந்தோம். சரி, ஏன் மால்லே பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே டிக்கெட் போட்டாச்சு. பட் நாங்கள் தேட்டருக்கு தான் வந்திருக்கோமா இல்லை பேலஸுக்கு வந்திருக்கோமானே தெரில. பட் சுற்றி எல்லாம் சூப்பராக இருந்தது. பட் இன்னொரு பக்கம் அது தலையில விழுந்துருமோன்னு ஒரு பயமாகவும் இருந்தது. அப்புறம் படம் போட்டாங்க, நல்லா போணுச்சு, பயங்கரமாக இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பின்னிட்டாங்க. அப்புறம் படம்லாம் பார்த்துட்டு நம்மளும் நம்ம நண்பர்களும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி யாருக்காச்சும் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். நம்ம நண்பர் ஒருத்தருக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால் அவருக்கு இதை டெடிகேட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து மத்தியான சாப்பாடுக்கு மனம் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு பாதியில் தான் மக்களை நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பசி, அதே மாதிரி சாப்பாடும் சூப்பராக இருந்ததுனால வீடியோ எடுக்கவும் மனசு இல்லை. நம்ம நண்பன் தான் அப்புறம் ஞாபகப்படுத்தினான். அப்புறம் வீடியோலாம் எடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி ஜோட்டு விட்டாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஏன்னா எல்லாருமே இங்கேருந்து தான் பிரிஞ்சு போகிறோம். நான் தஞ்சாவூர் போகிறேன், நம்ம நண்பர் 2 பேர் பெங்களூர் போகிறாங்க, மற்ற 2 பேர் சென்னை போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம நண்பனை பஸ் ஏற்றி விட்டாச்சு. அங்கேருந்து நம்ம கிளம்பலாம் பார்த்தா அப்புறம் அவங்களெல்லாம் பஸ் ஏற்றி விட்டுட்டு நம்ம பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ஸோ அதனால் நான் தான் எல்லாரையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு கடைசியாக வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். அதே மாதிரி பஸ்லேயும் பெருசாக யாரும் இல்லை. அப்படியே பஸ்ஸும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி தூங்கலான்னு பார்த்தா அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ தான் தூங்கி கண்ணை திறந்தா தஞ்சாவூரே வந்துட்டேன் மக்களே. கொஞ்சம் விட்டுருந்தா திருச்சியே போய் சேர்ந்துருப்பேன். அப்புறம் என் தம்பி வந்து என்னை அழைச்சிக்கிட்டான். அப்படியே நாளை முடிச்சுக்கிட்டேன் மக்களே. பபாய்.